லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்கில். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்தியன் 2வோட நம்ம படம் வரப்போகுதுன்னு முடிவான ஒன்று அப்போ தூக்கி நம்மகிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று இருக்கும். அந்த கார்டை தூக்கி இறக்கலான்னு சொல்லிட்டு நான் இறக்கினேன். ஏன்னா இந்த போட்டியில் நம்ம எப்படி சமாளிக்கிறது? நீங்க இந்தியன் 2 கூட டீம்ஸ் ரிலீஸ் பண்ற ரீசன் அண்ட் இப்போ இந்த வேஃபெக்ஸ் பண்றவங்க கூட மேல போட்டிருக்க கம்ப்ளைண்ட் அண்ட் ஹியரிங் இது எல்லாமே நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றீங்க. நான் இந்த படத்தை ஓடிடிக்கு விற்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி இமிடியேட்டா பிராக்கெட்ல உண்மையிலேயே யாருக்கும் வாங்க விருப்பம் இல்லை என்பது வேறு விஷயம் அப்படின்னு போட்டேன். இது நிஜம். இந்த நிஜத்துல தான் எப்பவுமே ஒரு சர்க்காஸ்டிக்கா சிரிப்பு வந்துடும். என்னுடைய சரிகமா பதினீர் ஒரு படம் போஸ்டர் 50வது நாள் போஸ்டர் அடிச்சேன். வெற்றிகரமான 50வது நாள் எல்லாரும் போடுவாங்க. நான் அப்பாடா 50வது நாள்னு போட்டேன். அந்த 50 நாளைக்கு நான் தள்ளிட்டு போறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடாயிடுச்சு. இதை பார்த்து பாலச்சந்தர் சார் 7 பக்கத்துக்கு எனக்கு கடிதம் எழுதினார். படம் பார்த்துட்டு நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இன்டர்வல்ல நீங்க இந்த செகண்ட் ஆஃப் இதுதான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படியாவது என்ன கான்டாக்ட் பண்ணி வந்துருங்க. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் உடனடியாக கொடுத்துட்றேன். மனைவியை பத்தி பிரிஞ்ச விஷயத்தை பத்தி தனித்தனியா பேசியிருக்கேன். அதை ரெண்டு அவங்க ஏதோ ஒட்டிட்டாங்க போல இருக்கு. அதுக்காக என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகிட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு அது தெரியாது இது எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வருத்தப்படுற அளவுக்கு இப்போதான் நான் என் பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லாம முதல் விஷயம் சாரின்னு சொல்லு. இப்படி ஒரு வேளை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ராஜா சார் சொல்லுவார், அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு 3 குழந்தைங்கள தான் கூட்டு போவேன். காலத்தொட்டு கும்பிட சொல்லுவார். அவர் சொல்லுவார், இதெல்லாம் நான் அனுபவிச்சதே கிடையாதுயா. யுவன் சங்கர் ராஜா எப்போ வளர்ந்தானே எனக்கு தெரியாது. கார்த்திக் ராஜாவை தூக்கி கொஞ்சினது கிடையாது. பவத்தாவையும் அப்படிதான் மிஸ் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் அப்படி நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆதன் சினிமாவிற்கு வீசனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யாரு இருக்கிறாங்க, நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் புதுசா பண்றதுல இவரோட மைண்ட் எங்க இருந்தா எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா கன்சீவ்ட் அண்ட் கிராஃப்டட் பை அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மைண்ட்ல வர்றது ராதாகிருஷ்ணன் சார் தான், அதாவது பார்த்திபன் சார். ஏன்னா நீங்க புதுசா ஆர் அப்படின்றத மாத்தி ராதாகிருஷ்ணன் மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் புதுசு சார். நான் சொன்ன மாதிரிதான் எனக்கே உங்களை பார்த்தா கொஞ்சம் படப்படப்படப்பா இருக்கு. பட் எங்க இருந்து சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி படப்படப்படப்படப்பா இருக்கு? எனக்கு பார்த்தா படமா இருக்கு. மைண்ட்ல ஓடுறது பூரா வெறும் படம் தான். உங்களுக்கு படப்படப்பு, எனக்கு படம். அதுதான் எப்படி சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா கதை யோசிக்கிறது எங்க இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு லைக் கன்சீவ்னு சொல்லும் போதே கண்டிப்பா அது உங்களுக்குள்ள தோணணும். அது எங்க இருந்து சார்? அதனாலதான் அந்த கன்சீவ்னு போடுறது. கன்சீவ்னா கர்ப்பமாகிற மாதிரிதான், உள்ளுக்குள்ள கர்ப்பமாகிறது. நான் சத்தியமா கதைகளை வெளியில தேடுறதே கிடையாது. கதைகளை நான் வெளியில எப்படி பார்ப்பேன்னா, ஏதாவது ரொம்ப மனசை பாதிக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய தூக்கி குப்பத்தொட்டில போட்டு போயிடுவாங்க. அது எப்படி அப்படி ஒரு கொடூரம் மனசுல தோணுது? எவ்வளவு கஷ்டம் இல்ல அந்த குழந்தை. இப்படி நான் யோசிச்சதுல இருந்து வந்ததுதான் என்னுடைய முதல் படம் புதிய பாதை. அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகும் போது பாலுக்காகவும் கூழுக்காகவும் பட்ட கஷ்டம். அப்ப இந்த உலகமே துச்சமாயிடும். உனக்கு நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம்னு மாறிடும். சோ ஒரு பெரிய வன்முறையாளனை உருவாக்குறது ஒரு தாயா இருக்கு. அவளுடைய இல்லீகல் விஷயங்கள். அந்த தாயின்றது 20 வயசுல இருக்கும்போது அவள் தாய் கிடையாது, ஒரு சராசரியான பெண். ஆசாபாசங்கள் நிறைந்த, அப்புறம் நம்ம குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்றதை விட சுய கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்லுவேன், இது யாராவது சொல்ல வளரும். இப்ப நம்ம இந்த நேரத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, இங்க எதுவுமே தவறு இல்லைங்கிற ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்போ ஒரே ஒரு விஷயம், சேஃப்டி மட்டும் முக்கியம். நம்மளுடைய சந்தோஷங்கள் எதுவா இருந்தாலும் எதுவுமே தவறு இல்லைன்ற ஒரு சமூகத்துக்குள்ள இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அதுல நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையான தேவையான ரொம்ப விஷயம் சேஃப்டி. அந்த சேஃப்டியோட தான் காதலிக்கணும், அந்த சேஃப்டியோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ரொம்ப முக்கியமானதை பத்தி நிறைய யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லைட் இப்ப நமக்கு தெரியறது என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும். எவ்ரி இண்டிவிஜுவல். நாட் நெசசரிலி ஒரு கல்யாணத்தினால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னோ, அதை கட்டாயப்படுத்தி வாழணும்னோ, அந்த மாதிரிலாம் எந்த கட்டாயமும் இல்லை. ரொம்ப ஹாப்பியா, யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம, தான்ன்ற ஒரு அகந்தையும் கர்வமும் வேணும். அது தப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது நிறைய. இப்ப நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே என்னுடைய சுய சிந்தனையில வந்த படம். நான் இன்ஸ்பிரேஷன்ற பேர்ல ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் நான் எடுத்துக்கல. ஆனா நான் படம் எடுக்கும்போது என்ன நினைப்பேன்னா, இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்னுடைய படத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அப்படி ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அது நம்மளுடைய கனவு. ஹாலிவுட் படம்னு எதுக்கு சொல்றாங்கன்னா,
ஒரு பழைய கதையை வச்சுக்காம ஒரு கதையை டீட்டெயில் பண்றது, அதோட மேக்கிங் ஸ்டைலு, பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அப்புறம் இந்த குழந்தைங்களோட இந்த 13 பேரோட அபாரமான நடிப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் படம். நான் என்னுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. நான் அது வரைக்கும் அதை பதுக்கி வச்சிருந்தேன். இந்தியன் 2 நம்ம படம் வரப்போகுதுன்னு முடிவான உடனே அப்போ தூக்கி நம்மகிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று இருக்கும், அந்த கார்டை தூக்கி இறக்கலான்னு சொல்லிட்டு நான் இறக்கினேன். ஏன்னா இந்த போட்டியில் நம்ம எப்படி சமாளிக்கிறது? பிஸ்னஸ்ன்னு போகும்போது எல்லாரும் என்னங்க 13 குழந்தைங்கள வச்சுட்டு என்னங்க, நான் வந்து இதுக்கு 14 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்றது யாருக்கும் தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டார்ஸ் இருந்தால் தான் அந்த படத்துக்கு செலவாகுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் அந்த ஒரு பழமைக்குள்ள நம்ம இருக்கோம். ஸோ என்னுடைய தேடல் எல்லாம் ஒரு இன்வர்ட் டிராவலிங், உள்ளுக்குள்ளவே ஜேர்னி பண்ணி தோண்டி எடுத்து தேடி எடுத்து, அதனால அதை கன்சீவ்டுன்னு போடுறேன். அதே மாதிரி கிராஃப்டட்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தோம்னா யார் வேணாலும் டைரக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் வச்ச 2 கேமரா மாதிரி தான் அது. வச்சுட்டா நீங்கள் பேசுறது நான் பேசுறது வந்துடும். இதுக்கு என்ன ஒரு பெரிய புத்திசாலித்தனம் ஒன்று தேவை கிடையாது. தேவை கிடையாது. நான் சொல்றது ஒரு ஷாட்டுக்கும் நம்ம என்ன மாதிரியான அந்த ஷாட்டை கன்சீவ், ஒரு டைலாக்கை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நானே எனக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு டைலாக்கே நான் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த சீனுக்குள்ள இதுதான் டயலாக்ன்றதே நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசும்போது எப்படி ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயம் வருதோ, ஒருவேளை அப்படி ஒரு கேமரா வச்சு நம்ம 2 பேரும் பேசும்போது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்ததுன்னா அதுலேருந்து அதை எடுத்துட்டு போவேன் அடுத்த ஷாட். ஸோ அதனால தான் அது கிராஃப்டட்னு போடுறது. இப்போ லைவா நம்ம பண்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லைக் அது டப்பிங்ல பாத்துக்கலாம் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா மேட்ச் பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி சார்? நீங்க வந்து லைக் பண்ணும்போதே வந்துட்டு இது வந்து நம்ம லைவா பாத்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் அகைன் டப்பிங்ல பாக்கணும் அப்படின்னும் போது அது உங்களுக்கு எந்த விதத்துல இருக்கும்? அதான் எனக்கு வந்து டப்பிங்ல கொஞ்சம் நான் நிறைய பூந்து விளையாடுவேன். நான் பேசிக்கா டப்பிங் ஆர்டிஸ்ட். அங்க இருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு தெரியும். தம்பி ராமையா சாருக்கு தெரியும். நீங்க வந்து கும்கி பாத்தீங்கன்னா தெரியும். யானையோட காலுக்கு நடுவுல ஒரு டயலாக் சொல்றாரு. நான் யானையோட வாலுக்கு நடுவுல ஒரு டயலாக் சொல்லிடுவாரு. அவர் ஃபேஸ் வந்து அந்த வால் இப்படி கிராஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு டைலாக் போடுவாரு. அது காலா இருந்தா இன்னொரு பெரிய டைலாக் போட்டுருவாரு. யானையா இருந்தா அவ்வளவுதான், ஒரு படத்தோட வசனமே அதுல சொல்லுவாரு. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அது ஒரு பிராக்டிஸ்னால தான் வர ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்துல நான் நிறைய என்ஹான்ஸ் பண்ணது எல்லாமே டப்பிங்ல தான். ஷூட்டிங் அப்ப என்னுடைய கவனம் வந்து அந்த கீ ஆர்டிஸ்ட் பேசுறது மட்டுமே இருக்கும். டப்பிங்ல எனக்கு என்னங்கன்னா போற போக்குல ஒருத்தன் சொல்லிட்டு போவான். சமீபத்துல அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இது வந்து நான் கதை திரைக்கதை வாசனம் இயக்கம்ன்ற ஒரு படத்துல தம்பி ராமையா பேப்பர் படிக்கிற மாதிரி டப்பிங்ல தான் போட்டேன். மனித உருவில் ஆட்டுக்குட்டி, மனித முகத்துடன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு நியூஸ். இதை நாங்களே எழுதிட்டது. மனுஷனை குளிர் என்ன பாடுபடுத்துது பாரு அப்படின்னு போட்டிருப்பேன். சிரிச்சாங்க தியேட்டர்ல. இப்ப போன வாரத்துல செய்தி மனித உருவில் ஒரு ஆட்டுக்குட்டின்னு போட்டிருந்தாங்க. இதை வந்து நான் எப்போ காமெடி யூஸ் பண்ணது, நிஜமாவே அது இருந்தது. இதை வந்து டப்பிங்ல போட்டது. இல்ல எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கு. லைக் தேஜாவு இல்லைன்னா முன்னாடியே நடந்த ஒரு விஷயமா வந்து நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் உங்களுடைய கிறுக்கல்கள் அதை படிக்கும் போதும் கிட்டத்தட்ட வந்துட்டு லைக் ஒரு கவிதையை நம்ம படிக்கிறோம், அது ஓகே. பட் ஆனால் பின் குறிப்பு படிக்கும் போது வந்துட்டு நம்மளுடைய மனசாட்சியே நமக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சேம் அஸ் தட் உங்களுடைய லைக் கிறுக்கல்கள் என்னென்ன மாதிரியான கவிதைகள் இருந்ததோ அதே மாதிரி உங்களுடைய கதையும் வந்துட்டு நாங்க பாக்குற ஒண்ணு இருக்கு. பட் உங்களோட மனசாட்சியாவும் எங்களோட மனசாட்சி அதை பாக்குற மாதிரியும் இருக்கு. இது எப்படி நீங்க ஆக்சுவலி அதை ஒண்ணு கொண்டு வர்றதுக்கே ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட் தேவைப்படும் இல்லையா சார்? நிஜம்னு கொஞ்சம் உள்ள வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். நடிப்பு தான் நம்ம பண்றது, நடிப்பு தான். பட் அதுல கொஞ்சம் நிஜம் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு இந்த ஓடிடில என் படம் இது வரைக்கும் வாங்கல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஜனங்க கிட்ட சொல்லணும். ஜனங்க எப்படிதான் தலையீழ நின்று எப்படியாவது ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்க முடியுமோ, அதுதான் இப்ப நம்ம பேசுற இந்த பேட்டிக்கான அடிப்படை கூட. இல்லாட்டி எனக்கு இருக்கிற படம் ரிலீஸ்க்கான டென்ஷனுக்கு நடுவுல நான் பேசுறேன்னா, இந்த பேட்டி மூலமா பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் காய்கறி நறுக்கிறத விட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்து என்னப்பா அது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இந்தியன் 2க்கும் போகலாம், நம்ம இந்த படத்துக்கும் போகலாம் அப்படின்னு இதுக்கு 4 டிக்கெட் போடும், அதுக்கு 10 டிக்கெட் போடுன்னு போட்டாங்கன்னா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம இதை பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஓடிடியில் இந்த படம் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால ஒரே ஆப்ஷன் தியேட்டர் தான், நீங்கள் அதை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் எழுதினேன். எழுதும்போது என்ன எழுதுனேன்னா, நான் வந்து இந்த படத்தை ஓடிடிக்கு விற்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியே இமிடியேட்டா பிராக்கெட்ல உண்மையிலேயே யாருக்கும் வாங்க விருப்பம் இல்லை என்பது வேறு விஷயம் அப்படின்னு போட்டேன். இது வந்து நிஜம். இந்த நிஜத்துல தான் எப்பவுமே ஒரு சர்க்காஸ்டிக்கா சிரிப்பு வந்துடும். நிஜம் அது. இதை எவனும் சொல்ல மாட்டான். நான் இந்த படத்தை விற்க தயாரா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவான். இதை போட்டோம்னா கேவலம்னு நினைப்பான் அவன். எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கேவலம், உண்மையிலேயே இந்த படத்தை யாரும் வாங்கலைங்கிறது உண்மை. அதை சொல்லும்போது ஒரு பெயின் இருக்கும். என்னுடைய சரிகமா 13 ஒரு படம் வந்து போஸ்டர் 50வது நாள் போஸ்டர் அடிச்சேன். வெற்றிகரமான 50வது நாள் எல்லாரும் போடுவாங்க. நான் வந்து அப்பாடா 50வது நாள்னு போட்டேன்.
அந்த 50 நாளைக்கு நான் தள்ளிட்டு போறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடாயிடுச்சு. தியேட்டர் கிட்ட கெஞ்சி, கூத்தாடி அது ஒரு 25, 30 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நம்மளா ஓட்ட வேண்டியதா இருந்தது. அதை இழுத்து புடிச்சு ஓட்ட வேண்டியதா இருந்தது. அப்பாடா போதும்டான்னு சொல்லிட்டு விட்டேன். இதை பார்த்து பாலச்சந்தர் சார் வந்து 7 பக்கத்துக்கு எனக்கு கடிதம் எழுதினார். அந்த அப்பாடா என்ன ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றீங்க, எவ்வளவு பெயின் இருக்கு அதுல, உங்களால எப்படி அதை போஸ்டர் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வருது அப்படிங்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிஜம் வந்து நிஜத்தை நிஜமாவே சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதை அங்க பேசிடணும். இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய ரூமு, கேமரா மட்டும் உங்களுது, அதுக்காக நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்ல நிறைய விஷயமுமே சார் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம திரும்பி பார்த்தாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்களுடைய படங்களும் சரி, இல்லைன்னா நீங்க ப்ரொமோஷன் போறதா இருந்தாலும் சரி, இல்ல எதனா ஃபங்க்ஷன் போறதாலும் சரி, மேடையிலயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அந்த அன்ஃபில்டர்ட் பார்த்திபன் தான் நாங்க வந்து பாக்குறோம். அது அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கா சார் என்னைக்காவது? நிறைய 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 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, நான் வேற ஏதோ ஒரு சேனலுக்கு பேசும்போது நான் பேசின 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து சொர்ணமுகியை பத்தி பேசியிருக்கேன், இன்னொன்னு வந்து என்னுடைய மனைவியை பத்தி, பிரிஞ்ச விஷயத்தை பத்தி தனித்தனியா பேசியிருக்கேன். அதை 2 அவங்க ஏதோ ஒட்டிட்டாங்க போல இருக்கு. அதுக்காக என்னுடைய மனைவி வந்து என்னுடைய குழந்தைகிட்ட பேசியிருக்காங்க, என்னுடைய பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியாது, இது எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வருத்தப்படுற அளவுக்கு இது வந்து எந்த காரணத்தை கூட நான் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய குழந்தைங்களோட அம்மாவை நான் ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய நிஜமும் என்னுடைய உண்மையும் யாரையாவது கொஞ்சமாவது கீறுமானா அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். நான் எங்கேயோ போற போக்கில் பேசிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு காதலை பத்தி பேசும்போதோ, ஒரு காதலியை பத்தி பேசும்போதோ அவங்க பேரை குறிப்பிடாம பேசுவேன். ஏன்னா அவங்க வேற எங்க ஒரு இடத்துல இப்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க, அது எதுக்கு போகணும். அப்படி நான் யாரை பத்தியோ கவலைப்படும் போது என்னுள்ள பாதியா இருக்கிற ஒருத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறவங்க நான் பண்ணவே மாட்டேன். இது வந்து நிஜம். இப்பதான் நான் அந்த என் பொண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி எதுவுமே பேசவே இல்லாம முதல் விஷயம் சாரின்னு சொல்லு. இப்படி ஒரு வேளை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பேக் ஃபயருங்கிறது இந்த மாதிரி நம்மளோட நிஜம் வந்து யாரைய என்ன சுடலாம், அது யாரையும் சுடக்கூடாது. இல்ல துப்பாக்கி தான் சார் தெரியும், இனிமே நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும் அப்படின்னு டம்முன்னு சுட்டு அது எவ்வளவு சுட்டுடும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆயிடுது. கண்டிப்பா இது சொல்லணும்னா உங்களுடைய கிறுக்கல்கள் அத்தனை எடிஷன் பார்த்தவங்களுக்கு 5th எடிஷன்ல பார்த்தோம், லைக் 2012 அதுலயுமே நீங்க வந்துட்டு ஐஸ் கட்டியை கொண்டு வந்து மண்டையில வைக்கிற மாதிரியான ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தீங்க. அண்ட் அதுவுமே உங்களுடைய லைக் காதல் எனக்கு முதல்ல கத்து கொடுத்தது, எனக்கு வந்தது எல்லாமே நேசித்த முதல் கவிதைன்னு எழுதியிருப்பேன். நான் ஒரு பேரை நேசிச்சிருக்கலாம், அது ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து கலரு, ஃபிகரு எதை பார்த்தாலும் இவன் விரும்பும். பட் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறதுக்கு 100 காரணம் இருக்கும். மதிப்பு மிகுந்த 10 காரணமாக இருக்கும். அப்படி நான் ஒண்ணுமே 0வா இருக்கும்போது என்னை நேசித்த முதல் கவிதை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அவங்கள. அப்புறம் அது ஐஸ் தலையில வைக்கிறது, எல்லாருமே மனைவிக்கு தலையில ஐஸ் வைப்பாங்க. அப்புறம் அந்தந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நிஜம். எது இந்த காதலோ, எது அந்த 2 பேருடைய மகிழ்வான வாழ்க்கையோ, அது எல்லாமே அப்ப நிஜம்தான். அது ஒரு நாளைக்கு புரண்டு இப்படி மாறிடுங்கிறது நமக்கு தெரியாது. நான் இப்ப பின்னோக்கி யோசிச்சு பார்த்தா அதுல எல்லாமே நிஜம் தானே இருக்கு, அதுல எதுவுமே பொய் இல்லையே. இப்போவே நான் இப்படிதான் சொல்றேன். இத்தனை வருஷம் கழிச்சு அதை எடுத்தெறிஞ்சு சொல்லாம, அது மாதிரி எதுவுமே இல்லாம அப்படி ஏதாவது அவங்கள வருத்தப்படுத்தி இருந்தா வருத்தப்பட வேணாம்னு சொல்லுன்னு சொல்றேன்னா, அப்ப நான் அப்படிதான் மென்மையா பாத்துக்கிறேன், என் மனசு மாதிரி. பியூட்டிஃபுல்லி செட். ஆக்சுவலா லைக் அவ்வளோ ஒரு லவ் வந்து உங்ககிட்ட தெரியுது. லைக் உங்களுடைய முன்னாடி இருந்த பாஸ்ட் லைஃபும் சரி, இப்போ கூட இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் லைஃபும் சரி, ரிலேஷன்ஷிப் நோக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி இருந்த பார்த்திபனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பார்த்திபனுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. முன்னாடி கொஞ்சம் இருகலா இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த ஒரு மனிதன் மாதிரியும் இருந்தது. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா ஜென்சியா இருக்கிறீங்க நீங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இப்ப நீங்க வச்சிருக்கீங்களே சார் டீன்ஸ்னு பேர், அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஒரு 2K கிட்ஸ்க்கு 2K கூட சொல்ல முடியாது சார், 210 வந்துட்டாங்க. சரி, அந்த மாதிரி வந்து எவால்வ் ஆயிட்டே வந்திருக்கீங்க. ஒரு பட்டாம்பூச்சி வந்து இதுக்குள்ள இருந்து அப்படியே பறந்து வர மாதிரி. கூட்டுக்குழுவா இருந்து அது பட்டாம்பூச்சியா மாறும்போது தான் பறக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க சொல்ற அது ஒரு கூட்டுக்குள்ளதான் இருக்கும். நிஜமாவே நான் என்னுடைய அறியாமை தான் வந்து என்னுடைய விலங்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்மளுடைய அறியாமை தான் நம்மளுடைய விலங்கு. வெளியே தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னுவாங்க. எந்த தீமையும் எனக்கு மற்றவங்க செஞ்சது கிடையாது. மேபி என்னுடைய முட்டாள்தனம், மேபி என்னுடைய நம்பிக்கை, மேபி என்னுடைய எல்லா விஷயமே வந்து என்னுடைய விஷயம்தான். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன், டெஃபினட்டா வெளியில வந்திருக்கேன். அதான் இந்த வெளியில வந்திருக்கேன்றது பேசும்போது சில நேரத்துல திடீர்னு அது யாரையோ டிஃப்ரெண்டா ஹர்ட் பண்ணிடுது.
அது நமக்கு தெரியறதில்ல. இப்ப நான் வந்து நீங்க சொல்றது பூரா மனப்பாடம் பண்ணி பேசினது கிடையாது. நீங்க கேட்குறீங்க, கேட்ட மாத்திரத்துல எனக்கு என்ன தோணுதோ நான் அத பத்தி பேசுறேன். அப்படிதான் நேத்து ஏதோ நாட்டாம பத்தி சொன்னேன். ஒருத்தர் வந்து கேட்டாரு, "என்ன சார் நாட்டாம பத்தி நீங்க அப்படி சத்தியமா என்கிட்ட வந்த ஸ்கிரிப்ட் அது. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னது உண்மை. அதுக்கான ரீசன் நான் சொன்னது இதே தான் சொன்னேன் நானு. அது உண்மை. அது இப்ப நாளைக்கு சரத்குமார் சார வந்து ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. சாரி சார் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதான். அதனால எனக்கு அது தெரியல. இப்ப நான் உண்மையிலேயே அந்த வெளியில வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதிய குடுக்குது. என்னுடைய கைகள்லாம் கட்டுப்பட்டு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, சுதந்திரமான ஒரு காற்று, ஒரு ப்ரீஸ வந்து அனுபவிக்க வைக்குது. இல்ல ஆக்சுவலி இது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பட் டீன்ஸ் உடைய முதல் அறிவிப்பு வருது, பிப்ளி பிப்ளி சாங் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்துட்டு நீங்க தான் டைரக்டரா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. என்னது இது எனக்கு புரியல, இது எப்படி நடந்தது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்துட்டு கதை புரியும் புரியாது, லைக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். So, டீஸ வந்து நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலா இதுல வந்து கோ டைரக்டர் அல்லது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வந்து கீர்த்தனா. பாடலுக்கு வந்து அவங்க கூட உட்காந்து எனக்கு எனக்கு வந்து டியூனை கேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். வார்த்தைகள் எழுதிடுறேன். இந்த டியூனை பிடிச்சி எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் அவங்கள பாட சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து டம்மியா எனக்கு ஏதாவது சொல்லுங்கம்மான்னு சொல்லுவேன். அப்படிதான் கூட உட்காந்து பாடல் பார்த்திபன், இணை பாடலாசிரியர் கீர்த்தனா எல்லாம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க தான் இந்த படத்துல. எனக்கு வந்து ஆசை என் பொண்ணு வந்து என்னோட இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இந்த வார்த்தைக்குள்ள அடக்க முடியல. உண்மையிலே அடக்க முடியல. நம்ம படத்துக்கான இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு. நம்ம பசங்க 13 வாண்டுகள் வந்து அங்க உட்காந்து சிரிச்சு கலாட்டா. வாண்டுகள் வந்து இந்த வண்டுகள் மாதிரி ஏன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் அது. அதனால அதை நம்ம பொறுத்தருளும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் இந்த சந்தேகம் வரும்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். சார் நீங்க கீர்த்தனா பேர்லாம் போட்டீங்கன்னா டெஃபினட்டா இதை கீர்த்தனா தான் டைரக்ட் பண்ணாங்கன்னு தோணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சரி நம்மளுடைய நான் முதல்ல இருந்தே சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் வித்யா கர்வம் இருக்கிறது வந்து இது எல்லாமே என்னுடைய உழைப்பு, என்னுடைய கிரியேட்டிவிட்டி. என் பொண்ணு என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னுடைய ஸ்பான்டேனிட்டி. நீங்க பேசுற பெரிய பெரிய கவிதைகளை கூட ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்றீங்க. அது வந்து ஆச்சரியம். இது எல்லாமே ரூம் போட்டு யோசிச்சு 2 மணி நேரம் 2 நாள் 2 வருஷமா உட்காந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்றத நான் மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு தேவை 10 நாள் தான் ஒரு ஸ்கிரிப்டுக்கு. ஒரு ஸ்கிரிப்டுக்கே 10 நாள் தான் வேணும். தூங்குனா தானே, தூங்குறதே கிடையாது. நம்ம அதையே புடிச்சு 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 தொங்கி 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 அதுக்குள்ளேயே நான் கதை பண்ற விதமே இப்ப ரொம்ப மாறி இருக்கு. டீம்ஸ் வந்து இப்ப 2 மணி நேரம் 7 நிமிஷம் மொத்த படமே. அது மகாபாரதமா இருந்தா கூட 2 மணி நேரத்துக்குள்ள தான் எடுக்கணுங்கிறத நான் ரொம்ப முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஜனங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. இன்னைக்கு காலையில நாங்க அந்த ஓவர்சீஸ்க்கு பிரிண்ட் அனுப்புறதுக்காக படம் பார்த்தோம். அப்ப எல்லாரும் சொன்னது என்னங்க செகண்ட் ஹாஃப் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, டக்குன்னு முடிஞ்சு போச்சுன்னு. அதுதான் சரியான விஷயம். ஒரு சிறந்த மேடை பேச்சு வந்து என்ன சொல்லுவாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் பேசுவானான்னு எதிர்பார்க்கும்போது நிறுத்திடணும். கைத்தட்டி எல்லாம் போய் உட்காருங்கப்பான்னு சொல்ற அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். இந்த படமும் அதே மாதிரிதான். இந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர். இந்த ஜானர்ல ஹாலிவுட்ல நம்ம ஏதாவது படம் பார்த்துருப்போமா எனக்கு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லைன்ட்டாங்க. நீங்க வந்து படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி அதாவது படம் பார்த்துட்டு நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இன்டர்வல்ல நீங்க வந்து இந்த செகண்ட் ஹாஃப் இதுதான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எப்படியாவது என்ன கான்டாக்ட் பண்ணி வந்துருங்க. நான் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் உடனடியாக கொடுத்துட்றேன். உடனே அப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க குறைஞ்சது 10 டிக்கெட்டை அடுத்த ஷோக்கு அனுப்பி வைங்க. அவ்வளவுதான். இவ்வளவு வந்து யாரும் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுக்க மாட்டாங்க சார். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் கண்டிப்பா டீன்ஸ் தான். என்னன்னா இந்த ஒரு கதை வந்துட்டு இது வரைக்கும் நீங்க பண்ணாததுல புதுசு, ஃபைன், எல்லாம் ஓகே. பட் ஆனா அந்த ஒரு லைக் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் சொல்லலாம் இல்லையா, த்ரில்லராகவும் ஒரு மாதிரி லைக் குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஹாரர் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு காமெடியும் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு ஒரு கலவையா இருக்கு. எங்க கரெக்டா இது வந்து அந்த ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு? இல்ல பாக்யராஜ் சார் கூட மௌன கீதங்களும் விடியுவரை காத்திரும் இன்று போய் நாளை வாவும் மூணு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்க படங்கள். 3ஐயும் ஒரே நேரத்துல 10 நாள் ஷூட்டிங் பண்றாரு. ஒரே மாசத்துல 3 படமும். அப்பெல்லாம் நான் போய் சான்ஸ் கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு. மௌன கீதங்கள், விடியுவரை காத்திரும், இன்று போய் நாளை வா, 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருக்க படத்தை ஒரே நேரத்துல டைரக்ட் பண்றாரு. அவ்வளவு பெரிய ஜாம்பவான்ட்ட நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இது கூட பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்கு.
நீங்க சொல்லும் போதே எனக்கு அது அப்போ நீங்க சான்ஸ் கேட்டு போறீங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு அமைஞ்சுதா அந்த ஏர்லி டைம்ஸ்? அந்த டைம்ல எனக்கு சான்ஸே கிடைக்கலையே. நான் வந்து இங்க போய், அங்க போய், இன்று போய் நாளை வாக்க போவேன். மௌன கீதங்களுக்கு போவேன். மௌன கீதங்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா, கடைசி பெஞ்சில நான் உட்கார்ந்திருப்பேன். எங்கேயோ தல தெரியும். நான் வந்து எப்படியாவது இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் நடிக்கலான்ட்டு எனக்கு 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. நான் ஒரு கட்டம் போட்ட சட்டை போட்டுருந்தேன். அது வந்து சரிதாவுக்கு பின்னாடி ஒரு 7வது ரோல நான் உட்கார்ந்திருப்பேன். சரிதாவுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சா நானும் தெரிவேன் அதுல. அது எனக்கு மட்டும் தெரியும் நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி பாட்டு புஸ்தகத்துல என் பேர் வரும். மற்றும் பலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க என் பேர. அந்த மாதிரிலாம் நான் நடிச்சு பெரிய ஆச்சரியம் தான் அங்கிருந்து இந்த ஜேர்னி இங்க வர்றது. டெஃபினட்டா சார். அண்ட் நிறைய பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இப்பவும் மிஸ் பண்றாங்க உங்களை ஒரு நரேட்டரா பாக்குறதுக்கு. ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கணீர்னும் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கனால நரேட்டரா அடுத்து உங்களை எப்போ நாங்க எதாவது ஒரு நரேட்டரானா கதை வந்து நீங்க சொல்ற மாதிரி சார். அது வந்து ஏன்னா நீங்க கதை சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இருக்கு. ஆச்சரியமா கீர்த்தனா இதை சொன்னாங்க. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா, பார்த்திபன் கதை சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது ஏன் பார்த்திபன் கதை சொல்றதையே ஒரு படமா பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு யோசனையா இருக்கு உண்மையிலே. இப்ப நான் ஒரு 2 மணி நேரம் கதை சொன்னேன்னா ரசிக்கும்படியா இருக்கும்னா, அது ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு அது ஒரு படமா எடுக்கிறதுக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். அடடா, இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நிஜமா நீங்க சொன்னதே இப்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவங்க அப்படி கேக்குறாங்க, ஏதாவது யாரோ சொல்லி வச்சு கேக்குறாங்களா? இல்ல சார், நிஜமா. ஏன்னா நான் இப்ப வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நான் உட்காந்து அகைன் திருப்பி திருக்கல்களோட எடிஷன் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி, நிறைய விஷயங்கள் வந்து அதுல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் இருந்தது. அண்ட் சுத்தி முத்தி ஆஃபீஸ் ஃபுல்லாவே நான் வந்து பார்த்துட்டு இருந்ததுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க ரொம்ப யூனிக்கா கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸும் லைக் எல்லாமே பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ கிராஃப்ட் வர்த்தியான திங்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் முக்கியமா உங்களுடைய பென் கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே. அண்ட் இந்த டேபிள் பார்த்தா கூட ஒரு படத்தையும் நீங்க வந்து அழகா அந்த படத்துடைய ஃபாண்ட்லயே நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. அப்படின்னும் போது கலை நயமிக்க ஒரு ஆளா தான் நான் உங்களை பாக்குறேன் சார். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டா அது ரொம்ப தப்பு. பட் ஒன்னொன்னும் இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சார்? அது பத்தி என்கிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய பிரச்சனை நானு. என்னன்னா இப்ப இதை வந்து நான் இந்த டேபிள் பண்ணணும்னு நான் வரைஞ்சிருவேன். ஒரு பேட் இருக்கணும், கீழே ஒரு பேனா இருக்கணும், இதுதான் இதுக்கான காலா இருக்கணும், இதெல்லாம் நான் வரைஞ்சிடறேன். பட் இதை வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பி மாதிரி ஒரு தட்டை கொடுத்து அதை செஞ்சு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எனக்கும் அவருக்கு சண்டை வந்துடுது. அல்லது இதை எடுத்துட்டு போய் வந்தவங்க பாதி பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது 100 பேர் இருந்திருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இப்போ 3 பேர் தான் இருப்பாங்க. தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இவனோட குடும்பமே நடத்த முடியாதுன்னு போயிடுவாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்போம். இப்ப கூட நான் திடீர்னு என்னுடைய அந்த பேனா என்ன காணமே எங்கன்னு என் மைண்ட் வந்து அங்க போச்சு. அந்த கலர் பேனா பெரிய அந்த திருதராஷ்டிரனுக்கு 100 ஒய்ஃப்னு வாங்க. அதுல 67வது ஒய்ஃபோட பேர் என்னன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும். அவர் ஒய்ஃபோட பேர் இல்லை, என்னுடைய பேனாவுடைய கலர். அதனால அது எங்கடா அது திடீர்னு காணுவேன்னு பாக்குறேன். அவ்வளவு மைனூட்டா வாழ்றதுல மத்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அப்புறம் நான் எந்நேரமும் காசாக்குறது கிடையாது அந்த நேரத்தை. இப்ப இந்த டீம்ஸ்க்காக இந்த இவ்வளவு உழைப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் 2 விட பட்ஜெட்டை விட பெரிய உழைப்பு, பெரிய செலவு என்னுடைய படம். அதை நான் சொல்றது வந்து திமிரா எப்படி சொல்றேன்னா, ஒரு 7 படத்துல நடிச்சா என்னுடைய சம்பளம் இவ்வளோ. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சு ஒரே ஒரு படம். இது என்னன்னா இவங்க படம் பார்க்கணும். படம் பார்த்துட்டு இவங்க 10 பேர்கிட்ட சொல்லணும். ஒரு படம் வந்து இப்ப மகாராஜா நல்லா இருக்குன்னு மவுத் டாக் தான். வந்தா கிடுகிடுகிடுன்னு அப்படி அரண்மனை நல்லா இருக்குன்னா அப்படியே கிடுகிடுகிடுன்னு அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரி. ஆனா என்னன்னா இந்த டீம்ஸ்ங்கிறது இன்னைக்கு கூட சொன்னாங்க, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வேணும் இந்த படத்தோட சில பகுதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அது அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப பப்பரப்பான்னு இருந்துடக்கூடாது. இது என்ன அது இந்த டைலாக் வந்து இந்த டைலாக் இதான் மீனிங்கா அப்படின்னு புரியறதுக்கு நான் அப்படிதான் ரசிப்பேன். சுஜாதாவோட எழுத்துல இன்பிட்வீன்ல ஒரு லைன்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாரு. அது என்ன நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் அந்த வரியை படிப்பேன். பாலச்சந்தருடைய படங்களை பார்க்கும்போது நான் அப்படிதான் பார்ப்பேன். கீராவுடைய எழுத்துல அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தி ஜானகிராமனுடைய எழுத்து வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். புதுமை பித்தனோட எழுத்துக்கள் வந்து அவரோட பேரே தவளை நடைன்னு பேரு. ஜம்ப் பண்ணி தான் போவாரு. ஒரு சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ்க்கு ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. ஆனா அதுதான் நம்மளை படிக்கிறதுக்கான சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். சில நேரத்துல ஒரு பப்பரப்பான எழுதுறது, அன்று காலை பொழுது விடிந்தது, அது பொலபலவென விடிந்தது, அந்த பெண் எழுந்து மாவு கோலம் போட்டால், நடுவுல வந்து பரங்கிப்பூ எடுத்து வைத்தாள், அப்பொழுது கிணிங்கினி பெல் அடித்தது, ஒரு போஸ்ட்மேன் வந்தான். இப்படியே சொன்னா அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யமே இல்லை. ஸோ இது நான் எப்படி ஒரு விஷயத்த வாசிக்கிறனோ நேசிக்கிறனோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது. அதுல பல நேரத்துல வந்து நமக்கு அவங்களுக்குமான கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிடுது. பட் டீம்ஸ்ல வந்து அது நல்லா இருக்கும்னு தோணுது.
எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு புக்கே படிக்காத ஒரு ஆள் நானு. அண்ட் புக்கு படிக்கிற அந்த கேங் வந்து என்ன ஒரு புழு மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் அதனால நான் இந்த மாதிரி மாறி வந்திருக்கேன். புத்தக புழுகலாம் புத்தகமே படிக்காதவங்கள புழு மாதிரி பார்ப்பாங்க. லைக் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி வந்து ஸ்கிரிப்ட்ல அதுவும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு கதை வந்து நின்னா போதும், அதுல நான் நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் எனக்கு கதை மேல இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குன்னு புக்கே படிக்காத ஆளு எனக்கு அந்த பக்கம் வேண்டான்னு சொல்ற ஆள் எப்படி அது டேபிளே வந்து டர்ன் ஆன மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் எப்படி சார்? எனக்கு வெற்றிமாறனை பத்திலாம் அவரோட இன்டர்வியூ அதெல்லாம் பார்க்கும்போது, மிஷ்கினை பத்திலாம் தெரிஞ்சுக்கும் போது, ஒரே நேரத்துல 4 புக்க விரிச்சு வச்சு நானே படிக்கிறாரு அவரு மிஷ்கின். இத படிச்சுட்டு அத படிக்கிறாரு, அத படிச்சுட்டு இத படிக்கிறாரு. அந்த மாரி அது அசால்ட்டடா பிஸ்கட் எடுத்து சாப்பிடுற மாரி அவரு பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ அசால்ட்டா பண்றாரு அத. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், சரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா, இன்னும் கூட இந்த வேகமே யாருக்கும் தாங்க மாட்டேங்குது. நான் இன்னும் கொஞ்சம் வேகமா இருப்பணும். ராக்கெட் மாரி போயிருப்பேன். இப்ப புல்லட் ட்ரெயின் மாரி போயிட்டு இருக்கு நானு. ராக்கெட் மாரி பறந்திருப்பேன். அப்படின்னு நாலேட்ஜ் வந்து நல்லதுதான். நான் எனக்கு அந்த சூழல் இல்ல. கருப்பழனியப்பன் என்கிட்ட தான் ஒர்க் பண்ணாரு. அவங்களுடைய வீட்டு சூழலே வேற. அவங்க வீட்டுல செவுருக்கு பதிலா எல்லாமே புத்தகால மாரியாவே இருக்கும். எப்படி திரும்பினாலும் அவர் வந்து அறிவோட தான் மோதிட்டு இருந்தாரு அவரு. நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து எங்க வீட்ல அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு எங்க அப்பா வந்து வீக்லி படிப்பாரு நெறைய. வீக்லிஸ் படிப்பாரே தவிர, நெறைய புத்தகமா வாங்கி வச்சு அடுக்கி வச்சு அவர் படிச்சது கிடையாது. அதனால எனக்கு அந்த மாரி ஒரு பழக்கம் கிடையாது. அப்புறம் ரொம்ப துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. எப்படியாவது ஸ்கூல்ல படிச்சு முன்னேறணும், ரூ. 300 சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு பையனுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோ அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஆனா அங்க இருந்து ஒரு இடம் வந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் நமக்கு அறிவு இல்லையே, நம்ம இதை எப்படி பண்றது? முதல்ல நமக்கு அறிவு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அது பெரிய கண்டுபிடிப்பு. அது எப்படி ஷைன் பண்றது? அது எப்படி பாலிஷ் பண்றது? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சது. அப்புறம் புதிய பாதை வந்து என்ன வந்து ஒரு பெரிய இதுக்கு மாத்திருச்சு. அதுக்கு முன்னாடி நான் நடிக்காம வேற ஒரு ஹீரோவை வச்சு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன்னா, நான் ஒரு நார்மல் சக்சஸ்ஃபுல் கலெக்ஷனான டைரக்டரா மாறி இருப்பேன். முதல் படமே ஏகப்பட்ட ரிஸ்க். ரிஸ்க்லாம் நமக்கு ரஸ்க் திங்கிற மாதிரி வடிவேல் சார் சொல்ற மாதிரி, அதுல எனக்கு பார்த்துட்டதுனால இப்ப எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புதிய பாதையும் அபூர்வ சகோதரர்களோட தான் போட்டி போட்டுச்சு. 2 படமே ஜெயிச்சது. அந்த மாதிரி மறுபடியும் 35 வருஷம் கழிச்சு திரும்பி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ட்ராக் உள்ள. இது வந்து வாழ்க்கையின் ஒரு சுழற்சி. கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்து முதல்ல எழுதின போது உங்களுக்கு வந்துட்டு மூர்த்தின்னு உங்க பேர் போட்டு வந்தது. அண்ட் இப்போ வந்துட்டு ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் போது இந்த ஒரு ஃபுல் ஆன் ஜேர்னில நீங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு நீங்க வந்து ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? ஏன்டா முட்டாளா இப்படி இருந்திருக்க? இதை நான் முதலே சொன்னதுதான். அவன் ரொம்ப முட்டாள். அவன் பயங்கர பக்திமான். அவன் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பீக் அவன். பாலச்சந்திரன் சார் வீட்டுக்கு போய் நடிக்கணும்னு போகும்போது வாசப்படியில் நின்றுட்டு இருப்பாங்க. எத்தனை நாள் மாசக்கணக்கா நின்றுட்டு இருப்பான். ஆனா அவர் கார் வரும்போது அப்படியே பதுங்கி நிற்பான். காருக்கு எதிர்க்க போய் வணக்கம் சொல்ல மாட்டான். அவர் நடிக்க சொன்னா, ஆனா அவன் ரெடியா இருப்பான். கமல் சார் நடிச்ச நிறைய அபூர்வ ராகங்கள் படத்துல இருக்கிற டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் அவன். ஆனா அவர்கிட்ட பண்ணி காட்டுறதுக்கு பயமாயிடும் அவனு. அப்ப எப்படி அவன் ஹீரோ ஆகுறது? ஆனா ஹீரோ ஆயிடுவேன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தான். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா, அவார்ட் ஃபங்க்ஷன்ல போனா அங்க யாருக்கும் அவார்டு கொடுத்தா இவன் எழுதிட்டு இருப்பான். இப்ப ஆனந்த விகடன்ல கிண்டல் பண்றது அதெல்லாம் கிடையாது. அப்பவே அவார்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்கும் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால்ல, பீச் கிட்ட. அங்க போய் நின்று அவன் பார்த்துட்டு இருப்பான். யாருக்கும் அவார்டு, எனக்கே அவார்டு கொடுக்கலன்னு அழுவான். நிஜமா லிட்டரலா அழுவான். அது என்ன தெரியாது. பட் அந்த ஆதங்கள்லாம் அப்படியே சேர்ந்து வச்சு அவனுக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சி பாக்யராஜ் சார்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதே மூர்த்தி மெதுவா அவனுக்குள்ள சின்ன புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறான். ஒரு ப்ரெஷர் வந்தது. அவங்க அப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவாருன்னு தெரிஞ்சது கேன்சர்னால. அப்பா இருக்கும்போதே அப்படி ஒரு சென்டிமெண்ட் இடியட் அவன். அப்பா உயிரோடு இருக்கும்போதே நம்ம டைரக்டர் ஆயிடணும் அப்படி ஒரு ஆசை. அந்த ஆசையை நோக்கி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த மெச்சூரிட்டி வந்து இதுக்கெல்லாம் பயன்படாது. அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அப்பா உடம்பு சரியில்லை, அது அப்படிதான், லுக்கீமியா, பிளட் கேன்சர், ஓகே அப்படித்தானே பார்ப்பான். இப்ப அப்படி கிடையாது அவன். ஐயோ அவர் இறக்கறதுக்குள்ள நான் வந்து டைரக்டர் ஆயிடணும். அப்ப பாக்யராஜ் சார்ட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு எப்படியாவது நான் வந்து டைரக்டர் ஆயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு தன்னைத்தானே பயங்கரமா அர்ப்பணிச்சுட்டு அதே அர்ப்பணிப்பு அது எல்லாம் அப்படியேதான் இருக்கு. இப்பவும் என்கிட்ட வந்து மூர்த்தி கிட்ட இருந்த ஒரு முட்டாள்தனம் என்ன இருக்குன்னா, நான் டிஃப்ரெண்டா பண்ற சினிமாவை இந்த சினிமா உலகம் முழுமையா ஒரு நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கும்.
இது வந்து ஒரு நாளைக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஒத்த செருப்பு மாதிரி சின்ன சின்ன படங்களை பண்றதை பார்க்கும்போது இன்டைரக்டா எனக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நான் தான் முதல்ல இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணேன். இப்ப கதை திரைக்கதை வசனம் இயக்க மாதிரி படங்கள் நிறைய பேர் பண்றாங்க இப்போ. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குப்பா இதுக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அப்படிதான் வரணும். நம்ம வந்து வெறுமே நம்ம சம்பாரிச்சிட்டு போறதா இருந்தா அது தேவையில்லை இந்த சினிமா. எனக்கு அப்படித்தான் தோணும். நான் ஆசைப்படுறது என்னுடைய பெயர் பின்னாடி இருக்கிற இப்ப நீங்க சொன்ன எல்லா பெருமையும் தானே தவிர, எவ்வளவு பணக்காரன் உங்களுக்கு பேர் தெரியும். பார்த்திபன் பேரை தெரிஞ்ச அளவுக்கு எங்க பணக்காரன் பேர்லாம் உங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்காங்க, 1000 கோடி 10,000 கோடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி மூர்த்தியை பார்த்தா இப்ப நான் வந்து ரொம்ப சர்காஸ்டிக்கா சிரிப்பேன். இல்ல சார், உண்மையிலேயே அவ்ளோ ஒரு சிரிப்புக்கு பின்னாடி நீங்க இப்ப சர்காஸ்டிக்கா சிரிப்புன்றீங்க. பட் ஆனா அதுக்கு பின்னாடி அவ்ளோ வலிகள் இருக்கு. அது நீங்க சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல நம்பிடுறதும் இதுதான் தன்னுடைய வாழ்க்கைன்னு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுறது. இப்போ குழந்தைங்கன்னா ராஜா சார் சொல்லுவாரு, நான் எப்போ போனாலும் என் 3 குழந்தைங்களோட போவேன். அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு 3 குழந்தைங்கள தான் கூட்டு போவேன். காலத்தொட்டு கும்பிட சொல்லுவேன். அப்படி மாதிரியான ஒரு ஆள் நானு. அவர் சொல்லுவார், யோ இதெல்லாம் நான் அனுபவிச்சதே கிடையாதுயா. யுவன் சங்கர் ராஜா எப்ப வளர்ந்தானே எனக்கு தெரியாது. கார்த்திக் ராஜாவை தூக்கி கொஞ்சினது கிடையாது. பவத்தாவையும் அப்படிதான். எனக்கு நான் காலையில 5:30 மணிக்கு வந்துட்டேன்னா நான் என்னுடைய வேலை தான் பார்ப்பேன். மிஸ் பண்ணிட்டேன் நான் இதெல்லாம் அப்படின்னு. நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு என்னுடைய உலகம்ன்றது எங்க அம்மால இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைங்க, இந்த குடும்பம் தான் நமக்கு முன்னாடி அப்படின்ட்டு. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு படம் வந்துட்டா அந்த படத்துல இருந்து எப்படி 10 படமா வருது, அல்லது அவங்களுடைய ஸ்டார்டம் எப்படி அதிகப்படுத்துறது, நயன்தாராவோட ஜோடி சேர்ந்து நடிச்சிட முடியுமா, சமந்தாவோட ஜோடி சேர்ந்து நடிச்சிட முடியுமா, இந்த ஸ்டாரோட பண்ண முடியுமா, இந்த டைரக்டர் படத்துல நம்ம நடிச்சிட்டோம்னா ஸ்டார் வேல்யூ அதிகமாயிடுமா, இவ்வளவு விஷயம் தான் யோசிக்கிறாங்க. அப்ப நான் அப்படி கிடையாது. நான் வந்து முதல்ல ஒரு குடும்பஸ்தன். இந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். நான் டைரக்டரா இருக்கேனா இல்லையான்னு நல்ல ஒரு ஃபாதராவா இருக்கணும், நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும். இப்படி ஒன்னொன்னையா நம்பி 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 ஏமாந்து போனது. அப்புறம் தான் நமக்கு தெரியுது எதுவுமே நிஜம் இல்லை, நான் மட்டும்தான் நிஜம். அதனால இப்ப நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து நீங்க சுயநலத்தோட இருங்க. நீங்க மட்டும்தான் நிஜம்னு புரிஞ்சுக்கங்க. நிறைய பெண்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அது நிறைய காதலாவே இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், எல்லாம் ஒரு கூடவே உன் காதலை நீ ஓமையிலேயே வச்சுக்கோ. இப்படி எல்லாம் பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கும். உண்மையிலேயே இப்படி பேசுறா இப்ப எனக்கு வந்து பிடிக்கும். ஒரு ஞானி மாதிரி ஒருத்தரோட நம்ம பேச பேச ஐயோ இவர் கூட இன்னும் என்ன இருந்தா நல்லா இருக்குமான்னு தோணும். அதெல்லாம் பிடிக்கும். அது வந்து அப்படியே காதலா மாறும். காதலா மாறும்போது நான் ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், இது வந்து மொமெண்ட்ரியா இருக்கணுமே தவிர இது அப்படியே எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன்னா சரியா வராது அப்படின்னு சொல்லி நான் எத்தனை பேரை திருப்பி அமைச்சிருக்கேன்னா அது ஒரு பெரிய சாதனை இருக்கு. காதலி கல்யாணமாயி கர்ப்பமாயி அப்படிலாம் ஆகிறத விட அவன் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பா. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு இப்போ ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் பொதுவா சொல்றேன், அமெரிக்கால எந்த பொண்ணுன்னு அதுக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு சொல்லும், நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் அவர் என்ன அன்னைக்கு விரட்டி விட்டாரு. நிறைய கதை இருக்கும் போலியோ உங்க கிட்ட. அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படி சொல்றாங்க. இப்போ பர்சனல் லைஃப் பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்து பார்த்திபன் சாருக்கு கிடையாது. அண்ட் இப்போ வந்து இந்தியன் 2 கூட படத்தை விடுறதுக்கும் டீன்ஸ் படத்தை சேர்த்து விடுறதுக்கும் பர்சனல் விஷயத்தை பேச அவசியம் கிடையாதுன்னா நிறைய பேர் வந்து இப்போ லைக் நீங்க சொன்ன மாதிரி பழைய அந்த லைக் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன என்னோட கேள்வி கேட்டதான். இல்லாட்டி நான் அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். அது எனக்கு உண்மையிலேயே எனக்கு இந்தியன் 2 பத்தியும் டீன்ஸை பத்தியும் 100 தடவை பேசுவேனே தவிர இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்னுடைய பர்சனல் லைஃப் எந்த காலத்திலயும் அது ஒரு பப்ளிசிட்டியான விஷயம் கிடையாது. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அது என்னுடைய மகளுடைய மாமனார் மாமியார் இருக்காங்க, இது எல்லாமே இருக்கு. இப்போ ரொம்ப கவனமா தான் அந்த விஷயத்த, அதனால அது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா நான் பேசல. என்னோட கேள்வி கேட்கப்படும் போது நான் வந்து பதில் சொல்ல வேண்டியதா. இப்ப நான் வந்து பொய்யா எதையாவது ஒண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் அப்படி பேசுறேனே தவிர. இது கேட்டதுக்கான ரீசன் வந்துட்டு சீதா மேம் ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசினதுனால நீங்க திருப்பி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. அதனாலதான் நான் இந்த ஒரு தெரியாது அந்த क्वेश्चन அதனாலதான் கேட்டேன். தெரியாது, அதான் சொல்றேன். இப்ப இந்த சமீபத்துல இந்த சொர்ணமுகியோட இது என்ன வகையில் எனக்கு உண்மை இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. நம்ம வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கல, எதை சம்மந்தப்படுத்துறாங்க அவங்க, எப்படி சொர்ணமுகின்றது அது முழுக்க இன்னும் சொல்ல போனா அந்த இன்டர்வியூல நான் சொன்னேன் அந்த நேரத்துல எனக்கு ஒரு காதல் இருந்ததுன்னே சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன் அந்த நேரத்துல வேற ஒரு காதல் இருந்தது அப்படின்னு சொல்றேன். அதையும் கவனமா அது இவங்க கிடையாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். எவனா தைரியமா சொல்லுவாங்க அதெல்லாமே நான் சொல்றேன். அப்புறம் காதல் வரவே இல்லைன்னு சொன்னோம்னா வந்து களிமண்ணவன். ஒரு பெண்ணால ஒருத்தர் ரசிக்கவே படலைன்னா அவன் என்ன மனுஷன், மண்ணாங்கட்டி. அவனால அது சொல்லுங்க.
இட்ஸ் லைக் அதுதான் சார். அண்ட் டீன்ஸ் கூட லைக் நீங்க வந்து இந்தியன் 2 கூட டீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ற ரீசன் அண்ட் இப்போ வந்து இந்த லைக் வேஃபெக்ஸ் பண்றவங்க கூட மேல போட்டிருக்க கம்ப்ளைண்ட் அண்ட் ஹியரிங் இது எல்லாமே வந்து நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்கா பண்றீங்க. ஒரு நிமிஷம், நான் முதல்ல இதுதான் ஒண்ணு நான் சொல்றேன். இந்தியன் கூட பண்றது பப்ளிசிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ ஏன் விஜய் சார் படமும் அஜித் சார் படமும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஏன் விடுறாங்க? ஏன்னா அது ஒரு திருவிழா, அதுல விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இதே மாதிரி இந்தியன் 2 ஒரு திருவிழா, அதுல என் படத்தை விடலாம். இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். கண்டிப்பா இதை போய் ஸ்டண்ட்டுங்கிறது கிடையாது. ஆனா ஐயோ அந்த படத்துக்குள்ள வரவே கூடாது. இப்போ நான் வந்து அவருக்கு ஈக்குவலான ஆளா இருந்தா நான் மோதவே மாட்டேன். நம்ம படம் அது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் 2 பேரும் ஒரே நேரத்துல வரணும், கமல் ரஜினி ஏன் சேர்ந்து நடிக்கிறது இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஷேர் பண்றதை ஏன் மிஸ் பண்றோம்? இவரு தனியா ஒரு 1000 கோடி அவர் தனியா 1000 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு எதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கணும்னா பிரிஞ்சாங்க. அந்த மாதிரி நான் அவருக்கு ஈக்குவல் நினைச்சேன்னா இதுக்குள்ள வரவே மாட்டேன். நான் எவ்வளவு கரெக்டா சொல்றேன் பாருங்க, அதுக்கு வரவே மாட்டேன். நான் வந்து வேற ஒரு அவர் வந்து கிரிக்கெட் ஆடுறாரு, நான் கில்லி தாண்டா ஆடுறேன். இவ்வளவு சின்னதா வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவேன். அதுதான் இதுக்கு இன்னொரு ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க இது ஒரு மாசம் முன்னாடியே 2 மாசம் முன்னாடியே இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? அதோடைய அங்கதான் நீங்க கேக்குற கேள்வி விஎஃப்எக்ஸ் வருது. நான் இதை பண்ணது ஏப்ரல் 12th ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு நான் தலைகளை நின்று எல்லா விளம்பரம் பண்ணிட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், ஆடியோ லான்ச் பண்ணிட்டேன். ஆடியோ லான்ச் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப இந்த சிவபிரசாத்ன்ற ஒரு ஆள் சொன்னதை நம்பி பிப்ரவரி 10th or 20th நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவேன்னு சொன்னதை நம்பி நான் வந்து மார்ச்ல ஆடியோ லான்ச்சும் ஏப்ரல்ல பிளான் பண்ணி இந்த 2-3 மாசமா செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கேன். நான் எப்பவோ இவருடைய பேரை கொண்டு வந்திருப்பேன் வெளியில. நான் ஏற்கனவே ஒரு பேட்டரி கார் என் குழந்தைங்களுக்காக வாங்கினேன். அந்த கார் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணும்போது எரிஞ்சு போச்சு. அப்பதான் என் பசங்க கீழே இறங்குறாங்க, நான் சார்ஜில் போடுறேன், பேட்டரி கார் அப்படியே புஷ்னு எரிஞ்சிருச்சு. நான் அந்த கம்பெனியை கூப்பிட்டு கேட்கறேன், அவங்க வந்து மதிக்கவே கிடையாது. இல்ல சார் அது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த கம்பெனி மேல நான் சூ பண்ணேன், நோட்டீஸ் அனுப்பிச்சேன். நளினி சிதம்பரம் தான் அதுக்கான வக்கீல் அவங்க சைட்ல. நான் முதல்ல மரியாதையை கேட்டது கொடுக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மொத்த காரோடைய பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு கம்பெனியை மூடிட்டாங்க. அந்த கம்பெனியை இழுத்து மூடி இப்பதான் மறுபடியும் ஓபன் பண்ணாங்க. அப்ப வந்து விஜய் டிவில குற்றம் நடந்தது என்ன, அதுக்குள்ள நானா போய் பேசி அவனை காலி பண்ணேன் உண்டு இல்லைன்னு. அதே மாதிரி இந்த ஆளை நான் வந்து ஏப்ரல்லே காலி பண்ணியிருப்பேன். நான் ஸ்டண்ட் அடிக்கணும்னு நினைச்சா அப்பவே பண்ணியிருப்பேன். நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு இருக்கிற வேலையில இது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, அப்புறம் பேசிக்கும். இன்னும் சொல்லப்போனா நான் அவருக்கு வந்து பேச எனக்கு ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் வந்து எனக்கே தடிமன் ஆயிடுச்சு, கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னால என்னுடைய கஷ்டத்தை சமாளிக்க முடியல. இது எல்லாமே பணம். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, யார்கிட்டயோ சொல்ல சொன்னேன், அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. இந்த படம் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 4 காசு வந்ததுக்கு அப்புறம் அப்ப வந்து பார்க்க சொல்லுங்க, நான் மனிதாபிமான அடிப்படையை என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதை தான் நான் சொன்னேன். எனக்கு வந்து அவரோட சண்டை போட்டுக்கிட்டோ அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் 45 லட்சம் 44 லட்சம் சில்லற ரூபாய் கொடுத்தேன். அவருடைய வேலையை செய்யல. ஏன் செய்யல? இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. மன்னிச்சிருங்க, டிலே ஆயிடுச்சு. இது எப்படி ஒரு பதிலா இருக்க முடியும்? 5 மாசமா கையில வச்சிருந்து அந்த வேலையை செய்யாம அதுக்கு என்ன பதில்? இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேங்கிறத பத்தியே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வரைக்கும் நாங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போவும் அந்த பிரிண்ட்ல 10 இடத்துல வேலை கொடுத்துருக்கோம். அந்த ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை 10 பேர்கிட்ட கொடுத்து அதுக்கு 10 விதமான பணத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் இருக்கேன். அவர் இப்பவும் பேட்டி கொடுத்து என்னை எப்படியாவது அதை அசிங்கப்படுத்திட முடியுமா, அந்த படத்தோட வேலைகள் டிலே ஆகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. முட்டாள்தனமான விஷயம் அது. படம் நல்லா ஓடி நிறைய கலெக்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் சார் நான் இப்படி பண்ணேன் அப்படி வந்து நமக்கு எல்லாமே அங்க மாறிடும். இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரியறது வேற. ஆனா பிரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு கூட நம்ம எல்லாரும் ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் யோசிக்கிறோம். இப்ப என்ன இருக்கு நமக்குள்ள அப்படி நிறைய விஷயத்த நம்ம கடந்துதான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேருமே இதுக்கு பின்னாடி வந்து வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்ஸும் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்க ஏதாவது அந்த மாதிரி சஸ்பெக்ட் பண்றீங்களா சார்? இல்லைன்னா இது தனிப்பட்ட இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கும் அந்த ஆளுக்கு நடந்த விஷயத்துல அவருக்கு என்னன்னா, நான் கேட்கறது என்னுடைய ஏற்பட்ட இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு மான நஷ்ட வழக்கு போட்டேன்னா 10 கோடி ரூபாய்க்கு போடணும். நான் கேட்டா அவ்வளவு கேட்கணும், அவ்வளவு அதுவே பத்தாது. அந்த மாதிரி அதுவும் இப்ப பண்றது இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாருங்க, அது உங்களுடைய கேள்வி அளவுக்கு வந்துருது அது இல்லையா? அது வந்து கொஞ்சம் பேருக்கு அப்படி நான் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியுது. இதே மாதிரி ஒரு கேஸ் ஜட்ஜி கிட்ட போகும்போது அந்த ஜட்ஜி சொன்னது, பார்த்திபன் ஒரு மோசடி வழக்கு மாதிரி என் மேல ஒருத்தர் போட்டாரு இறைவனிடல் டைம்ல. அப்ப அவர் சொன்னது பார்த்திபன் இதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு ஜட்ஜி வந்து அதை ஸ்குவாஷ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியான ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நானு. அதனால எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. யாருக்கும் நான் பணம் கொடுக்கணும்னு ஏமாத்தினதே கிடையாது இது வரைக்கும். அதனால அவரு பாப்போம்.
இல்ல ரொம்ப அழகா நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்க சார். அண்ட் டு எண்ட் திஸ் கான்வர்சேஷன், நான் வந்து மதியத்துல இருந்து நோட்டீஸ் பண்ணிருந்தது ஒண்ணு, எல்லா இடத்துலயும் இந்த ஸ்கிரீன் ஒண்ணு தொங்குது சார். அது கஸ்டமைஸ்டா நீங்க வந்து பண்ணீங்களா? பிகாஸ் கீர்த்தனாக்கு கீ அந்த மாதிரி லைக் உங்களுடைய லெட்டர்ஸ் ராக்கி மட்டும் ராக்கி அபி கீர்த்தி பார்த்திபன் அதெல்லாமே இருக்கு. அழகா இருக்கு. அண்ட் கீழயுமே வந்து லைக் சி ஒளிஞ்சு இருக்கிற மாதிரியும் அழகா பண்ணியிருந்திருக்கிறீங்க. நான் பார்க்கவே இல்லையே. கீ இருக்குல்ல சார், ஆமா, கீ வந்து வளைச்சா கீ, வளைக்கலன்னா சி. அது ஓகே. அந்த மாதிரி எங்க இருக்கு? அந்த மாதிரி நான் ஒண்ணு கூட பார்க்கல. அதுதான் சார், அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்க அதான் சொல்றேன், நீங்க அதுக்குள்ள பூந்து பாக்குறீங்க. நான் அதான் சொல்றேன், இப்ப நான் வந்து அந்த மாதிரி இதை மறைச்சியோ மறைஞ்சோ எதுவுமே இது பண்ணல. எல்லாருடைய வாழ்க்கையும் மாறி போயிடுச்சு வேற எங்கெங்கயோ. இப்ப எனக்கு என் பொண்ணுக்குமான தொடர்பு வேற வேறையா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு என் பொண்ணுடைய ரூம்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஏஜ் இருக்கும்போது நாங்க கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டு இருந்தது போக, நான் ஏஞ்சி வெளியில போயிட்டா அவங்க நிம்மதியா படுத்திருப்பாங்கன்னு ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த கதவை திறந்து நின்று நான் அழுதுட்டு போனது உண்டு. ஸோ இனிமே நம்ம தேவையில்லை போல இருக்குன்னு. அப்படி நம்ம மகளுக்கும் நமக்குமே அவங்க வேற ஒருத்தருடைய மனைவி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில எங்கேயோ நடந்து போன விஷயத்த இப்ப நம்ம ஏதோ எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி பேசுறதோ யோசிக்கிறதோ அதை நம்ம வீட்டு காட்டங்களை போட்டுக்கிறதோ அப்பெல்லாம் கிடையாது. இல்ல, பட் ஆனா உண்மையிலே சொல்லணும்னா ரொம்பவே யூனிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகளும் சரி, உங்களுடைய வீடு வந்து நீங்க வந்து அலங்கரிக்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும், அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் பார்த்ததுல நீங்க இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு பதிலாக டீன்ஸ் படத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க 4 பேர்ட்டு சொன்னா நல்லா இருக்கும். படம் சுமாராவே இருந்தா கூட ஒரு 7 தடவையாவது பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா இந்த ஒரு ஓப்பன் டாக்காக அண்ட் ஓப்பனா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னதுக்காகவே மக்கள் எல்லாரும் வந்து பாப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா நாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டண்ட் அது அப்படின்றது சூப்பர் பேச வச்சதுலாம் ஸ்டண்ட்ன்றது எனக்கு தெரியல. நான் வந்து அது ஒரு அவமானமா நினைக்கிறேன். ஆனா அதுல என்னுடைய குற்றம் இல்ல, அதுல என்னுடைய குற்றம் எதுவும் இல்லைங்கிறதுனால நான் சிரிச்சுட்டு பேசுறேன். இல்லாட்டி அடப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது எப்படின்னா கோர்ட்னு 9ஆம் தேதி அவங்க அதுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதனால என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல, டெஃபினட்டா வந்து டீன்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத மக்கள் தியேட்டர்ல வந்து பார்த்து, பிகாஸ் நீங்க இதை சொல்றீங்க ஓடிடின்னு சொல்லி தள்ளி விட்டுறாம கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க அப்படின்னு உங்களுடைய இந்த வார்த்தைக்காகவும், உங்களுடைய கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் பண்ண படங்களே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாகவும் எல்லாருமே டீன்ஸ் நோக்கி வருவாங்க. அண்ட் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து லைக் ஆத்மாத்மா காத்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னமோ அப்படியே குழந்தைங்களா நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க. சரி, ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு குழந்தை போல இருக்குன்னு நினைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருவேன். எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலேயே. ஸோ அதனால ரொம்ப நன்றி. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம என்ன பேசினாலும் அதில் கடைசியா ஒரே ஒரு வார்த்தையில வணக்கம் அப்படின்னு முடிப்போம்ல, அதுக்கு பதிலாக டீன்ஸ்.